ஸ்ரீமதி பிரியங்கா காந்தி வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். ரேபரேலி மற்றும் வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி போட்டியிட்ட நிலையில் 2லுமே வெற்றி பெற்றார். இதனால் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார். இதையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு கடந்த நவம்பர் 13ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து மக்களவையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இன்று எம்பியாக பதவியேற்றார். இந்திய அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு அவர் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நேதாஜி